अतसैनं नित्यजातं नित्यत्वा मध्यस्य गुरुवं இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும் தனக்குரிய பெயர்களை உணர்ந்து நீ கவலைப்படுவதற்கு காரணம் எதுவுமில்லை. உலகத்துக்கு வெளியே ஆத்மாவிற்கு தனிப்பட்ட வாழ்வு இல்லை என்று நம்புகிறது. புத்த மதத்தினரை போன்ற ஒரு வகையான தத்துவவாதிகள் உண்டு. பகவான் கிருஷ்ணர் தத்துவத்தினை காலகட்டத்திலும் அது போன்ற தத்துவவாதிகள் இருந்தனர் என்றும் லோகாயதிகள் மற்றும் வைபாசிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றும் தெரிகிறது. அப்போது தத்துவவாதிகள் ஜெகதாத்மா தப்பாமான நிலையை அடையும்போது அவற்றை மனதினால் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர். தற்காலத்தின் ஜட விஞ்ஞானிகளும் ஜட தத்துவவாதிகளும் அவ்வாறே இருக்கின்றனர். அவர்களின் கருத்துக்களும் உடனடியாக சில இயற்பியல் பொருள்களின் கலப்பு பொருள். மேலும் ஒரு காலகட்டத்தில் இந்த இயற்பியல் பொருட்கள் வேதியியல் பொருட்களுடன் இருக்கும்போது உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. மனித வர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் அமெரிக்காவில் தற்போது காரணப்படுவதற்கு காரணம் ஏதுமில்லை. ரசாயன கருவிகளை அறிவிற்காக ரசாயனங்கள் விரயம் செய்யப்படுகின்றன. கொள்கையின்படி உடல் அழியும் போது ஆத்மா என்று அழைக்கப்படும் பொருளும் அழிந்து விடுகின்றது. எனவே அது என்ற நிலைமையை நிலைமை இருந்தாலும் சரி, ஆத்மா இறந்ததை இருந்தாலும் சரி, அண்ணனும் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 2.26 ஸ்லோகம். இது ரொம்ப அழகா பிரபுபாதர் பொருளுரை ரொம்ப அழகா இருக்கு. கிருஷ்ணர் சொன்ன அந்த 2 லைனை விட பிரபுபாதரோட பொருளுரை பார்த்தோம்னா, நீ இப்படி சொன்னாலும் நீ அதுக்கு வருந்த வேண்டியதில்லை அர்ஜுனா, அப்படி சொன்னாலும் வருந்த வேண்டியதில்லைங்கிறத ரொம்ப தெளிவா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. அதாவது அர்ஜுனன் இந்த வைபாஷிகள் அப்படின்னு நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஸ்கூல் ஆஃப் பிலாசபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தத்துவ கோட்பாடுகள் நிறைய பேர் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம பகவத்கீதையை ஃபாலோ பண்றோம், ஸ்ரீமத் பாகவத்தை ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம குழப்பிக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்ற மாதிரி 108 உபநிஷத்துகளையோ 18 புராணங்களையோ 4 வேதங்களையோ உட்கார்ந்து நம்ம படிச்சு அதனோட அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குரு பரம்பரை குரு சீட பரம்பரையில தீட்சை எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஒரு பிறவி நமக்கு பத்தாது இல்லையா. கலியுகத்துல மந்த சுமந்த மதையோ மந்த பாகியோ உபத்திருத்தக. சோ நம்ம கலியுகத்துல பிராயண அல்பாயுஷ சபையே, இந்த கலியுகத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அல்பாயுசு, மந்த புத்தி, அப்புறம் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க.
மனசு அப்படியே டிஸ்டர்ப்டாவே தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க. ஒரு தீர்க்கமா இது இப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது, ஆன்மீக அறிவு கிடையாது. அந்த அறியாமையில இருக்கிறதுனால அவங்கனால ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியாது, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளது உள்ளபடி பகவான் கிருஷ்ணர் சொல்றத அப்படியே நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாத் மொழிபெயர்த்து கொடுத்துட்டாரு, பொருளுரையில விளக்கமாவும் சொல்லி கொடுத்துட்டாரு. இத படிச்சாலே நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிய வருது இல்லையா? உடல் வேறு, ஆத்மா வேறு. அந்த உடலுக்கு உண்டான உறவுகள் எல்லாமே தற்காலிகம், அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டாம். இப்ப அர்ஜுனனோட பிரச்சனையே அதுதானே. அவனுக்கு என்ன இப்ப புதுசா தத்துவத்தை சொல்றான் அப்படின்னா, அவன் எந்த தத்துவத்துல பேசுறான்னு கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னா உடல் அழியும் போது ஆத்மாவும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற தத்துவம் வைபாஷிகளோட தத்துவம், இல்ல புத்த மதத்தை இருக்காங்களே அவங்களோட தத்துவம். ஆனா அது உண்மை கிடையாது. சரியா? இப்போ பொருளறையில பிரபுபாதர் கொடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு இன்னும் தெளிவாகுது. இப்போ அர்ஜுனன் புலம்புறது படி ஒரு உடல் இருக்கு, ஜடப்பொருள் இருக்கு, ஜீவாத்மா உள்ள இருக்கு. அந்த ஜடப்பொருள் இயங்குறதுக்கு காரணமே அந்த ஜீவாத்மா தான் இல்லையா? ஒரு இருட்டான ஒரு ரூம்ல வெளிச்சத்துக்கு ஒரு லைட் சுவிட்ச் போட்டோம்னா பளிச்சுன்னு எரியுது, உடனே ரூம் எல்லாம் வெளிச்சமாகுது. அப்ப அந்த ரூம் வெளிச்சமானதுக்கு காரணம் அந்த லைட் சுவிட்ச் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உடல் உயிர் இருந்தா தான், லைட் மாதிரி அந்த உயிர் இருந்தா மட்டும்தான் நம்மனால எதையுமே பண்ண முடியும், ஆக்ஷன் எதுவுமே பண்ண முடியும். இல்லைன்னா ஜடப்பொருளாவே தான் இருக்கும். நம்ம உடல் ஜடப்பொருள் தான் என்னைக்குமே, அது என்னைக்குமே மாறுறது கிடையாது. அந்த ஜடப்பொருள் உபயோகமா இருக்கு, ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, சில செயல்களை செஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற ஜடப்பொருளுக்குள்ள இருக்கிற அந்த உயிர், அந்த ஆத்மா இல்லையா? அந்த ஜீவாத்மா. பகவான் பரமாத்மாவோட அருளால நமக்கு அந்த எப்படி பவர் ஹவுஸ் இருக்குன்னா, பவர் ஹவுஸ்ல இருந்துதான் நம்மளுக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வருது இல்லையா? நம்ம ரூமுக்கு அந்த லைட் எரியுது அப்படின்னா அது அதுவா தானா எரியறது இல்ல, நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் ஹவுஸ்ல இருந்து நம்மளுக்கு சப்ளை வரணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும், அதனாலதான் வருது. அது போல பகவான் பரமாத்மாவா எல்லாத்து இதயத்திலயும் ஹிருதி சன்னி விஸ்தன்னு பாக்குறோம் இல்லையா பகவத்கீதையில. பகவான் கிருஷ்ணர் பரமாத்மாவா பரம புருஷனா எல்லாத்தோட இதயத்திலயும் இருக்காரு. பாரபட்சம் இல்லாம அவங்க நாத்திகனாகவும் இருந்தாலும் சரி, பகவான் கிருஷ்ணனையே எதிர்த்து பேசுறவங்களா இருந்தாலும் சரி, பகவான் கிருஷ்ணர் தான் வாழ்க்கைன்னு இருந்தாலும் சரி, நான் ஒண்ணுமே இல்ல மத்த தேவி தேவர்களை கும்பிட்டு கிருஷ்ணரை பத்தி தெரியாம, கிருஷ்ணரை பத்தி நிந்தை பேசாமையும் இல்ல நிந்தை பேசினாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லாத்தோட இதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்காரு. மனுஷங்கள்கிட்ட மட்டும் இல்ல, மரங்கள் கிட்ட, செடிகள், கொடிகள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. ஒரு பெரிய பாறை இருக்கு, பிரபுபாத் சொல்ற ஓமை இது. பெரிய பாறை இருக்கு, ஒரு குட்டி எறும்பு இருக்கு. பாறை ஜடப்பொருள், உள்ளுக்குள்ள ஆத்மா கிடையாது அதுக்கு, அப்போ அதனால நகர முடியறது இல்ல. ஆனா குட்டி எறும்புதான், ஆனா நகருது. இதே நம்ம போய் கைய வச்சோம்னா அந்த குறும்பு பசங்க என்ன பண்ணுவாங்க, எறும்பு போக விடாம கைய வைக்கிறது, அதை டிஸ்டர்ப் பண்றது பண்ணா என்ன பண்ணும், அது போராடி இங்கும் அங்கும் போற பாக்கும் இல்லையா? அது ஏன் அப்படின்னா அதுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, அந்த புத்தி மனோபுத்தி அகங்காரம்னு எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா? சோ எல்லா ஆத்மா கூடயும் இந்த மனோபுத்தி அகங்காரம்ங்கிற சூட்சும சரீரம் கூடவே தானே இருக்கு, அந்த சூழ சரீரமும் சேர்ந்துதான் இருக்கு. என்ன நம்ம இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த சூழ சரீரத்தை விட்டுட்டு சூட்சும சரீரத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த ஆத்மா அடுத்த பிறவிக்கு போகுது இல்லையா, அடுத்த உடலுக்கு போகுது. இப்போ இந்த பாறைக்கு அந்த ஜீவாத்மா உள்ள இல்லாதனால அந்த பாறை நகரல, அதே அந்த எறும்புக்கு நகருது. அப்ப நம்ம சொல்லலாமா இவ்வளவு பெரிய பாறை நகரல, இத்தினூண்டு எறும்பு நகருதுன்னு சொல்லலாமா? ஆனா அதுக்கு காரணம் ஜீவாத்மான்னு நம்ம சொல்லலாமா? அந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கற பவர் சப்ளை யாரு? எலக்ட்ரிசிட்டி பவர் ஹவுஸ்ல இருந்து வர்றது அப்படின்னு சொல்ற மாதிரி பரமாத்மா கிட்ட இருந்துதானே அந்த ஆத்மாவுக்கு அந்த எனர்ஜி சக்தி வருது. சூரிய பகவான் கிட்ட இருந்துதான் நம்மளுக்கு வெளிச்சம் வருது. நம்ம ஏற்கனவே இந்த ஊமை சொல்லியிருக்கோம், கிருஷ்ணர் பிரபுபாத் சொன்ன ஊமைதான் இதுவும். இப்ப கண்ணே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாலுமே வெளிச்சமாதான் இருக்கு, பகல் பொழுதுதான், கண்ணு நல்லா தெரியும். ஆனா ஒரு இருட்டறைக்குள்ள போய் இருந்துட்டோம் அப்படின்னா வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. கண்ணுல பிரச்சனை இல்ல, அந்த ரூம்ல பிரச்சனை இல்ல,
அப்போ வெளிச்சம் இல்லாதனால நம்ம கிட்ட கண்ணு நல்ல செயல் புரிஞ்சாலுமே அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சூரிய ஒளி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் பரமாத்மா பகவானோட அந்த அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் ஜீவாத்மா ஆன் ஆயிருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி. அதனாலதான் அந்த உடல்ல அந்த ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் அந்த உடல் செயல்பட்டுட்டு வருது. அது கோமால இருந்தாலும் சரி, கோமால எல்லாம் நல்லா இருந்தாலும் சரி, அது உயிரோட இருக்குன்னு சொல்றோமா? ஜடப்பொருள்னு நம்ம பாக்குறது இல்ல. எப்ப அந்த ஜீவாத்மா வெளியில போயிருதோ உடனே அது ஜடப்பொருளா பழையபடிக்கு ஜடப்பொருளாவே மாறிடுது. சோ இவங்க தத்துவங்களை சரியா புரிஞ்சுக்காம ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை, முக்கியமான மகாபுராணத்தை படிக்காம, பகவான் கிருஷ்ணர் யாருன்னே தெரியாம தத்துவவாதிகள் அருவவாதிகள் அவங்களா ஒரு புது புது கருத்துகள், கற்பனை கருத்துக்களை சொல்லி அவங்களையும் குழம்பி மக்களையும் குழப்பறதா நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப அர்ஜுனனே குழம்பிதான் இருக்கான். பரிபாஷிகளோட தத்துவத்தை இவன் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? ஆத்மாவும் உடலும் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நீ வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா உடல் இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மா இறக்காதே. ஆத்மா எப்பவுமே உயிரோட தானே இருக்கும். ஆத்மாக்கு அழிவுங்கிறது கிடையாது இல்ல. அப்ப நீ ஏன் வருத்தப்படுற? உடல் தானே அழியுது, அது என்னைக்கா இருந்தாலும் அது அழியதானே போகுது. சரி, இந்த தத்துவத்துல நீ வருத்தப்பட வேண்டாம். சரி, இப்ப இன்னொரு தத்துவம், அது பொய்யான தத்துவம் தான் இருந்தாலும் அந்த தத்துவப்படி ஆத்மாவும் உயிரும் ஒண்ணுதான் அப்படின்னா சரி, ஆத்மாவும் அழிஞ்சிருச்சு, அந்த உடலும் அழிஞ்சிரு, ஆத்மா உடல் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கும்போது ரெண்டுமே அழிஞ்சிருச்சுனாலும் நீ கவலைப்பட வேண்டாம். எது கவலை? அது எப்படி அழிய போறது தானே. அதுவும் அழிய போற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் கவலைப்படுறோம்? இப்போ ஆச்சரியமா ஒண்ணு நடக்கும் போது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு ஏமாற்றமோ இல்ல வருத்தம் இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா இந்த ஞானம் தான் உனக்கு ஆல்ரெடி இருக்கே. ஒரு ஆத்மா ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரிதலே இல்லைங்கிறதுனாலதான் கிருஷ்ணர் இவ்வளவு விளக்கிட்டு இருக்காரு. நமக்காக தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை உபயோகப்படுத்திட்டு இருக்காருன்னு நம்ம பாக்குறோம். ஆத்மாவும் உடலும் வேறுனாலும் நீ வருத்தப்படாத, ரெண்டுமே ஒண்ணுனாலும் வருத்தப்படாத. ஆனா உண்மை எது? ஆத்மா வேறு, உடல் வேறு. உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அழிய போற உடல் அழியதான் செய்யும். அது எக்ஸ்பைரி டேட்டு 2500 சொன்னாலும் அழியதான் போகுது, 2499 அழியதான் போகுது. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டோட தான் வருது ஒரு ஜடப்பொருள்னா. அப்ப அதுக்கு நீ வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா அழிய போறது. ஆனா அழிய போகாத ஆத்மாவுக்கும் நீ வருத்தப்பட வேண்டாம், அடுத்த பிறவியில போய்கிட்டே இருக்கும் அது. இப்ப ஆச்சாரியர் துரோணாச்சாரியர், பீஷ்ம பிதாமகர் ரெண்டு பேருமே அழிஞ்சிருவாங்கன்னு தான் நீ பயந்துக்கிற. ஆனா அவங்களுக்கு புத்தாடை கிடைக்கிற மாதிரி புது பிறவி கிடைக்கும்ல, அப்புறம் ஏன் நீ பயந்துக்கிற? இன்னொரு உடல் கிடைக்கும்ல, அவங்களோட செயல் கர்ம செயல்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உடல் கிடைக்கதானே போகுது. அவங்க பக்தி பண்ணி இருந்தா அவங்க பக்தி லோகத்துக்கு போறாங்க, பகவானோட பரம லோகத்துக்கு போறாங்க. இல்ல அப்படின்னா அவங்க திருப்பி இன்னொரு பிறவி எடுக்க போறாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களோட சுழற்சி கண்டினியூ ஆக போகுது, எங்கேயுமே எதுவுமே ஸ்டாப் ஆக போறது இல்ல. இததான் இங்க பிரபுபாதர் நம்மளுக்கு விளக்கி சொல்றாரு. எனக்கு ஒரு கதை சொல்லலாம்னு சொன்னமே, அதுக்காக ஞாபகம் இருக்கா என்ன சொல்லணும்னு சொன்னேன்னு? பீஷ்மரோட அந்த பாவம், அவரு இறக்குறப்ப அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு இந்த படுக்கையில படுத்திருக்காரு இல்லையா, அந்த அம்பு படுக்கையில படுத்திருக்காரு. அப்பவும் அவர் பகவான பாத்துட்டு உத்தராயணம் வந்தோடனே இறக்குறதா அவர் முடிவு பண்ணிருக்காரு. ஏன்னா அவரு இச்சா மிருத்தியும் நம்ம ஏற்கனவே பீஷ்மரோட சிறப்பான அந்த இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த அவருக்கு அந்த வரம் கிடைச்சது. சோ அவர் அத கரெக்டான தருணத்துல உபயோகப்படுத்தினாரு. பகவான் கிருஷ்ணரை நேரடியா பாத்துட்டு, நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, எம் வியாபி ஸ்மரன் பாவ. சோ என்னத்த நினைச்சிட்டு நம்ம இறக்குறோமோ அதுவாவே நம்ம வரோம் அடுத்த பிறவியில அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பிறவிங்கிறது முற்றுப்புள்ளியே கிடையாது, பிறந்துட்டேதான் இருக்கணும். எப்ப முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னா, எப்ப பக்தியில நம்ம முழுசா பயிற்சி பெற்று பக்தியில நம்ம அடுத்த கட்டத்துக்கு பிரேம பக்தி வரைக்கும் போறோமோ இல்லையா. மொத்தம் 9 நிலைகள் இருக்கு. ஸ்ரதா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, அசக்தி, பாவா, பிரேமா அப்படின்னு சொல்லிட்டு 9 கட்டம் நிலைகள் இருக்கு. அப்ப ஒண்ணு படிக்கட்டா நம்ம போய்கிட்டு இருக்கோம். இத ஒட்டுக்காவும் பண்ணலாம். ஸ்ரதை அப்படிங்கிறது என்ன? ஸ்ரத்தா அப்படிங்கிறது நம்பிக்கை. முதல்ல நம்பிக்கை வேணும்.
இது சாஸ்திரம், பகவான் கொடுத்ததுதான். வேதஸ்ய சர்வம் அகமேவ வேதியை. பகவான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேதங்களே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரே. அததான் மத்த ரிஷிகள் ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க. அத நான் முதல்ல நம்ம நம்பணும். நான் நம்ப மாட்டேன், கிருஷ்ணர்னு ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணருங்கிறது கடவுளே இல்ல அப்படிம்பாங்க. கிணத்துல இருக்கிற தவளை போல அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவாரு. கிணத்துல இருக்கிற தவளை என்ன சொல்லும்னா, வெளியில எதுவுமே கிடையாது, கிணத்துல இருக்கிற தண்ணி தான், அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னொரு தவளை வெளியில இருக்கு, ஒரு பெரிய கடல் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இது வராது. ஏன்னா இதனோட அது கிணத்து தவளை போல இருக்காதுன்னு சொல்லுவோம். நீங்க உபயோகப்படுத்தி இருக்கீங்களான்னு தெரியல, பட் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி குறுகிய மனப்பான்மையில இருந்து படிக்கிறதும் இல்ல, நம்ம கேள்விப்படுறோம் பகவத்தை பத்தியோ பகவத்கீதை பத்தியோ அப்படின்னா அது கரெக்டான சோர்ஸ் இருந்துதான் கேட்கவும் செய்யணும். கண்டபடிக்கு நம்ம பேசுறாங்கன்னு நம்ம போய் கேட்டுட்டு இருக்க கூடாது. அது அந்த குரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஸ்டின் இருக்கா மாதாஜி, இல்ல சும்மா சொன்னீங்களா? சரி சரி, ஓகே ஓகே மாதாஜி. சோ அப்ப பீஷ்மர் அந்த அளவுக்கு அவரு ஒரு சிறந்த பக்தர். பகவானோட தர்சனத்தை எடுத்துட்டேதான் அவர் மரணம் அடைஞ்சாரு. அதனால பிரம்மாங்கிற அவரு பகவானோட லோகத்துக்கு போனதாதான் சொல்லப்படுது. மகாபாரதத்தை பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லப்படும். பாண்டவர்களே சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு தான் சொல்லப்படும். நம்ம அதனாலதான் மகாபாரதத்தை ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஏன்னா சுத்த பக்தி அப்படிங்கிறது வேற இல்லையா? நம்ம சுத்த பக்திங்கிறது இப்ப பக்தியிலேயே சுத்த பக்தி இருக்கு, ஞான மிஸ்ர பக்தி, கர்ம மிஸ்ர பக்தின்னு. அதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பக்தி பண்ணுவாங்க, அது கர்ம மிஸ்ர பக்தி. அதாவது மிக்ஸ்டு, ஓகேங்களா? மிக்ஸ்னா கலப்படம் உள்ள பக்தி. அது ஞான மிஸ்ர பக்தினா ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, பக்தி பண்ணுவாங்க, பட் ஞானிகளோட குறிக்கோளோட பண்ணுவாங்க. ஞானிகளுக்கு குறிக்கோள் என்ன, பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகிறது. அந்த மாதிரி கர்மவாதிகளுக்கு என்ன குறிக்கோள், சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிக்கிறோம். இங்க வாழ்க்கைய ஒன்னா இந்த பூலோகத்திலேயே சொர்க்கம் மாதிரி வாழ்க்கை வரணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா இந்த பூலோகத்துல நான் முடிஞ்ச அளவுக்கு புண்ணிய காரியங்களை செய்யறேன், தானம் தர்மம் எல்லாம் பண்றேன், இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் நானு நேரா சொர்க்கலோகத்துக்கு போகணும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 லோகம் தான், சொர்க்கலோகம், நரகலோகம், பூலோகம். மக்கள் பொதுவா இந்த ஞானத்துலதான் இருக்காங்க இல்லையா? இதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. ஒரு பிரபஞ்சமே அனந்தமா இருக்கு, அன்லிமிட்டடா இருக்கு. அதுல ஒவ்வொரு பிரபஞ்சமும் 7 லோகத்தை கொண்டு இருக்கு. 7 லோகத்துல நம்ம 7ஆவதா பூலோகத்துல இருக்கோம். கீழே 7, மேல 6 இருக்கு. இந்த அளவுக்கு டீட்டெயிலா ஸ்ரீமத் பகவதத்துல இருக்கு. கடவுள் பிரபுபாத் சொல்றாரு ஒரு லெக்சர்ல, கடவுள் பூமிய அதாவது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறாங்க, சிருஷ்டி இதெல்லாம் சொல்றாங்கன்னு. மத்தவங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு எல்லாம் தெரியாது. போய் கேட்டோம்னா பகவான் கிரியேட் பண்றாரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும்பாங்க. ஆனா ஸ்ரீமத் பகவதத்தை படிச்சோம்னா கிருஷ்ணர் எப்படி கிரியேட் பண்ணாரு, கிரியேஷன்னே ஒரு ஸ்கந்தம் இருக்கும் பகவதத்துல. அதுல அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்கும். ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னு 3ஆவது ஸ்கந்தத்துல கொடுத்துருக்கோம். குழந்தை ஆனா பெண்ணான்னு எப்படி சொல்றது. நம்ம படிக்கவே வேண்டாம், காலேஜுக்கே போக வேண்டாம், இதை படிச்சாலே போதும், ஞானம் வந்துரும். நம்ம எல்லாரும் இது இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஞானியோ முனிவரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, நல்ல ஒரு சாந்தமா அமைதியா ஒரு ஏரியா, ரிவர் ஷோர், ஒரு கரை, நதிக்கரையில அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒரு தியான முத்திரையில அந்த மாதிரி உட்கார்ந்து தியானத்துல இருப்பாரு. அப்ப அது வழியா ஒரு பணக்காரன் வரான். அப்போ அவன் பாக்குறான், என்ன இப்படி வாழ்க்கைய அனுபவிக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி நீ சொல்லு, என்ன அனுபவிக்கணும்? நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்கணும், அப்புறம் குழந்தைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், அப்புறம் குழந்தைகளுக்கு படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் பேரம்பேத்திகளை எடுத்துக்கணும், அப்புறம்
அதுக்கப்புறம் என்ன, நல்லா ரிட்டையர்ட் ஆகி பணம் சேர்த்து வச்ச பணத்தை என்ஜாய் பண்ண இந்த மாதிரி நதிக்கரையில வந்து உட்காந்துட்டு நம்ம எங்கேயும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதைத்தான் ஏன் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு முனிவர். சோ இவ்ளோ சுத்தி வளைச்சு தலைய சுத்தி மூக்கு தொடுறதுக்கு நான் ஆல்ரெடி எனக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்பாரு. நம்ம எல்லாருமே அந்த ஓட்டத்துல தானே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப அதிக ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தோம்னா 99.99% மக்கள் ஓட்டத்துலதான் இருக்காங்க. அந்த 0.01% தான் வந்து ஞான மார்க்கத்துல போறாங்க. அதுலயும் குறைச்சுதான் பக்தி மார்க்கத்துல போறாங்க இல்லையா? சோ எல்லாருமே அந்த ஓட்டத்துலதான் இருக்காங்க. அதாவது தனக்கு சேர்த்து வைக்கணும், தன்னோட வம்சத்துக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த ஓட்டத்திலேயே இருக்காங்க. யாரும் உட்கார்ந்து அனுபவிக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறி. அந்த அனுபவிச்சாலும் அந்த உடல் ஒத்துழைக்குதாங்கிறது இன்னொரு கேள்விக்குறி. அது ரெண்டுமே பண்ணாலும் மனம் அமைதியா இருக்கான்னு அது வேற. ஏன்னா அந்த ப்ரைட், ஆங்கர், கிரீட், என்வி, லஸ்ட், இல்லூஷன் அந்த 6 வகையான பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த தற்பெருமை, கோபம், அதுக்கப்புறம் பேராசை, காமம், அந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள் நம்ம அனர்த்தங்கள் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கிட்ட வசதி இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட மனசு ஆதி ஆத்மீக, ஆதி பௌதீக, ஆதி தெய்வீகன்னு 3 பிரச்சனை சொன்னோம் பாத்தீங்களா? 4 பிரச்சனை ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, அதுவும் நிரந்தரமான பிரச்சனைகள். பிறப்பு, இறப்பு, வயோதிகம், அதுக்கப்புறம் வியாதி, இந்த 4 விஷயத்தையும் தடுக்க முடியாது. இது 4 பிரச்சனைகள். அப்போ இந்த 4 பத்தாதுன்னு இன்னொரு 3 பிரச்சனைகளும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு. ஆதி ஆத்மீக, நம்மளோட உடலாலேயோ நம்மளோட மனத்தாலேயே நமக்கு பிரச்சனை வர்றது. ஆதி பௌதிக, மத்தவங்கனால பிரச்சனை வருது. மத்தவங்கிறது அது மனுஷங்களாவும் இருக்கலாம், மிருகங்களாவும் இருக்கலாம், பூச்சிகளாவும் இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக கூட இருக்கலாம். நேற்றுக்கு நான் கடைக்கு போகும்போது பார்த்தா அது மழைக்காலமா மாறிடுச்சு. இப்ப கோடை மழையெல்லாம் வந்ததுனால அந்த குட்டி குட்டி பூச்சிகள், மழை வர பூச்சிகள் வந்து அந்த இதை சுத்தியும் இருக்கு. அந்த லைட், அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் இல்லைங்க வீதியில, அதை சுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போகும்போது அந்த அம்மா அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பூச்சிகள் வருது, எனக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கு அப்படின்னு. எதுவுமே பண்ணல அந்த அம்மா, சிவனேன்னு தான் உட்கார்ந்துருக்காங்க கடை பார்த்துக்கிட்டு. ஆனா அந்த பூச்சிகளா தேடி வந்து தொந்தரவு பண்ணுது. இது வந்து ஆதி பௌதிக. நம்ம பிரச்சனையை தேடி போகாட்டி கூட பிரச்சனை நம்மளை தேடி வருது இல்லையா? அந்த பூச்சி நம்ம ஏதாவது பண்ணுச்சானா இல்ல, ஆனாலும் வருது. ஆனா நம்ம பெரிய அளவுல இது ஞானத்தை ரீதியா பார்த்தோம்னா, பகவத்கீதை ரீதியா பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு எதுவும் சும்மா வராது இல்லையா? நம்ம ஏதோ பண்ணிருக்கிறதுக்கு தான் எல்லாமே திரும்பி வருது. என்ன சந்தோஷமா இருக்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்கறது இல்ல. ஏதாவது துக்ககரமான விஷயம்னா தான் நம்ம அதை கேள்வி கேட்கறோம், ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு. சோ அது ஆதி பௌதிக. ஆதி தெய்வீகங்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய மழை வர்றது, புயல் வர்றது, வெள்ளம் வர்றது, சுனாமி, அது இதுன்னு வருது. அதுவும் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை. இது 3மே பாத்தீங்கன்னா நம்மளையும் மீறி இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது ஆதி ஆத்மீகன்னா நம்மனாலதான் பிரச்சனை வருதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அதுவே நம்ம தேடி போகாட்டி கூட நல்லாதான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. கல் தடுக்கி கீழே விழுந்து அவங்களுக்கு கால்ல பிரச்சனையாகும், நடக்க முடியாம போகும். அப்ப அவங்க ஒண்ணும் தேடி போகல, அந்த பிரச்சனை அதுவா வருது. பிரகலாத் சொல்லுவாரு, எப்படி நீ வந்து பிரச்சனையை தேடி போகாட்டியும் பிரச்சனை வருதோ அதே மாதிரி உனக்கு சந்தோஷம் நீ தேடி போக வேண்டாம், உனக்கு வர வேண்டிய சந்தோஷம் உன்னை தேடி வரும் அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம், நம்ம அதை நம்பவும் மாட்டோம். அது எப்படிப்பா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா, நம்ம தேடி போனா தானே அப்படிங்கிறோம். சரி, அது அவங்கவுங்களோட விருப்பம். நம்ம பகவத்கீதை பகவதம் திரும்ப திரும்ப படிச்சாதான் நம்மளுக்கும் அந்த மேல நம்பிக்கை வரும். ஸ்ரத்தான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் சாதுக்களோட சங்கம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து பஜனை, கீர்த்தனை, ஹரிநாமம் இதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அனர்த்தங்கள் சொன்ன பாத்தீங்களா, பொறாமை, பேராசை, கர்வம், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே படிப்படியா போய் பகவானோட பிரேமையில வந்து இருக்கும். அந்த பக்தி பயிற்சி முடிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு தகுதி கிடைக்கும் பகவானோட லோகத்துக்கு போறது. இல்லைன்னா திருப்பி இந்த சுழற்சியில தான் இருக்கும். அடுத்த ஸ்லோகம் போலாம். 27. ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபு.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு, நல்லா படிச்சீங்க. சோ இந்த மொழிபெயர்ப்பு, பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. உலகத்துல போர், வன்முறை, கொலை, இந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்படணுமா படக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நோக்கத்தை பொறுத்து இல்லையா. நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, ஒரு ராணுவ அதிகாரி ராணுவ அதிகாரத்தோட இருக்கும் போது அவன் ராணுவ அதிகாரிகள், அவனோட மேலதிகாரிகளோட கட்டளைப்படி அவன் எதிரிகளை சுட்டு கொன்னா அவனுக்கு விருது வழங்குறாங்க, மெடல் கொடுக்கறாங்க, பாராட்டு செய்யறாங்க. அதே ராணுவ அதிகாரி அதே கொலையதான் செய்யலாம், ஆனா இப்ப அதிகாரத்தோட செய்யல, அவனா ஒரு விம்சிக்கலா, அவனா ஒரு கற்பனையில இவங்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துல அவன் கொல்லும் போது, அவன் என்ன பெரிய அதிகாரியா இருந்தாலும் ராணுவத்துல இருந்தாலும் சட்டப்படி அவன் ஒரு குற்றவாளி, அவனை தண்டனைக்குரியவனா அவன் மாறுறான். கரெக்டா? கொலை ஒண்ணுதான், கொலை செஞ்சவங்களும் ஒண்ணுதான், கொலை செய்யப்பட்டவங்களும் ஒண்ணுதான். ஆனா அந்த நோக்கம் முக்கியம், அதிகாரம் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நார்மலா நம்மளே இப்போ பக்தி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வமா இல்லாதவங்க ஒருத்தங்க நம்ம கிட்ட சொல்லும் போது சில விஷயங்கள் நமக்கே ஒரு சங்கடமா இருக்கும் இல்லையா. ஒரு அதிகாரத்தோட சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு குருவா இருக்கலாம், சிக்ஷா குருவா இருக்கலாம், தீக்ஷா குருவா இருக்கலாம், நம்மளை விட அவங்க ஏதோ ஒரு அதிகாரத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் வரும்போது அதையே நம்ம ஏத்துக்கொள்ளலாம். ஆனா அதிகாரம் இல்லாத ஒருத்தங்க, அந்த அதிகாரம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த ஞானமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. இங்க கிருஷ்ணர் அதிகாரத்தோட இருக்காரு, முழு அதிகார பூர்வத்தோட இருக்காரு. பூர்ணம் பூர்ணமத பூர்ணமிதம்னு ஒரு ஸ்லோகம் வரும் ஈஷோபனிஷத்துல. முழுசு கடவுள் பூர்ணமானவர்,
இல்லையா? இப்ப ஒண்ணுல இருந்து ஒண்ணு எடுத்தா அது 0 ஆயிரும் பௌதீகத்துல. ஆனா பகவான் கிட்ட அப்படி இல்ல. ஒண்ணுல இருந்து அவர்கிட்ட இருந்து ஒண்ணு எடுத்தாலும் அவர் அப்படியேதான் இருப்பாரு, முழுசா பூர்ணமா இருப்பாரு. அதுதான் பகவான். அப்ப அவர்கிட்ட முழு அதிகாரம் இருக்கு. சோ அவரு சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, நீ சத்திரியன், நீ தாராளமா இந்த வன்முறையில நீ ஈடுபட்டு தான் ஆகணும், கொலை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க நேர்மை தவறுனவங்க, சமுதாயத்துக்கு இழுக்கா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சமுதாயத்துக்கு எதிரா செய்யறவங்க. அவங்கள நீ கொல்லல அப்படின்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க. அவங்க அந்த நரகத்துல பயங்கரமான வேதனைகளை அனுபவிப்பாங்க. சத்திரியனா நீ இந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களோட நரக வேதனை குறையும். அவங்க மறுபிறவி கொஞ்சம் இது எடுப்பாங்க, எப்படி சொல்றதுன்னா ஈஸியா இருக்கும், லிட்டில் பிட் ஈஸியா இருக்கும், ரொம்ப இருக்காது. அதனால நீ கொல்ல அவரு தூண்டுறாரு, கொலை பண்ணுன்னு. நம்ம பகவானை பத்தி தெரியாம, அவரோட அதிகாரத்தை பத்தி தெரியாம, சும்மா மேலோட்டமா பார்த்து அர்ஜுனன் நல்லவன் தான்ப்பா, அவன் குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை இருந்து பாசம் இருந்தது, ஆனா கிருஷ்ணர் தான் அவனை கெடுத்தாரு, அவன் சொல்லிதான் இவன் கொலை பண்றான் அப்படிங்கிற அந்த தவறான கருத்து நமக்கு வந்துரும் இல்லையா? அப்ப நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது எதனால அவன் கொல்றதுக்கு தூண்டப்படுறான், ஏன் அவன் அதை செய்யணும். வன்முறையும் தேவைப்படுது நாட்டுக்கு. இப்பவே நிறைய போர் அது இதுன்னு நம்ம பாக்குறோம், பேசுறத கேக்குறோம். அப்ப அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஒரு சமுதாயத்தை காப்பாத்தணும் அப்படின்னா சில வன்முறைகள் தேவைப்படதான் செய்யும். ஆனா தேவையில்லாத அதிகாரப்பூர்வமா நம்ம ஒரு செயலை செய்யறோம், ஒரு வன்முறையில ஈடுபடுறோம்னா கண்டிப்பா அது தண்டனைக்குரியது. இந்த பொருளறையில பிரபுபாதர் சொல்றாரு பாருங்க, வாழ்வில் ஒருவன் செய்யும் செயல்களுக்கேற்ப அவன் மறுபிறவி எடுத்தாக வேண்டும். மேலும் ஒரு முறை செயல்களை முடித்த பின் மீண்டும் பிறப்பதற்காக இறந்தாக வேண்டும். இவ்வாறு முக்தியின்றி பிறப்பும் இறப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணம் உள்ளன இல்லையா? எனினும் பிறப்பும் இறப்பும் தொடர்கின்றன என்ற கருத்து கொலை, மிருகவதை, போர் முதலிய தேவையற்ற செயல்களை ஆதரிப்பதல்ல. அதே நேரம் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக வன்முறையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதவை அப்படின்னு தெளிவா பிரபுபாதர் சொல்றாரு. இல்லைன்னா நம்ம எல்லாரும் அஹிம்சவாதிகளா போகலாம் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும்? அஹிம்சையால நம்ம எல்லாத்தையும் நம்மளால நிறைவேற்ற முடியாது. ஒரு சத்திரியனா உட்கார்ந்துட்டு அவன் அந்த பதவியில ராஜ்யத்துல உட்கார்ந்துட்டு நான் அமைதியா இருப்பேன், எல்லாத்துக்கும் பிராமணர்களை போல, பிராமணர்களை தான் மன்னிச்சு விட்டுருவாங்க, ரொம்ப கருணையோட நடந்துக்குவாங்க. சத்திரியர்கள் அப்படி இருக்க கூடாது. அவங்களோட குணங்களே வேற மாதிரி தான் இருக்கணும். அவங்க ரஜகுணத்துலதான் இருக்கணும். பிராமணர்கள் சத்த குணத்துலதான் இருப்பாங்க. கோபம் வருதுன்னா அவங்க ரஜகுணத்துல இருக்கணும். இல்லைன்னா எப்படி கோபம் வரும்? ரொம்ப சாதுவா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கோவப்பட்டு ஒரு கொலையை பண்ணுங்கன்னா அவங்களால பண்ண முடியுமானா முடியாது, அவங்க பயந்து ஓடிடுவாங்க. சோ அதுதான் இந்த பதம் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு விளக்குது. பிரபுபாதர் கொடுத்திருக்கிற இன்னொரு லைன் பார்ப்போம். தனக்குரிய கடமையை புறக்கணிப்பதால் தனது உறவினரது மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டுமல்ல, தவறான முடிவை எடுத்ததற்காக இழிந்தவனாகி விடுவான். அப்ப ரெண்டு விஷயம், அவன் குடும்பத்துக்காக அவன் இந்த கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுறான் ஒண்ணு, அதனால அவன் கடமையிலிருந்து தவறான். அதனால என்ன ஆகுதுன்னா அவனை கேவலமா தானே சொல்லுவாங்க. ஒரு கோழை, அவன் அதர்மவாதிகளை எதிர்க்காம அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான், அவனை ஒண்ணும் பாராட்ட மாட்டாங்க. அவன் கருணை உள்ளவன்பா, அவன் நல்லதுதான் செஞ்சிருக்கான் குடும்பத்துக்கு, அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு துரோகிகளை, ஒரு நேர்மை தவறினவங்களை, ஒரு சமுதாயத்துக்கு இழுக்கானவங்களை, அவங்கள போய் இவன் போர் புரியாம, அவங்கள எதிர்த்து போர் புரியாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு கேவலமா தான் பேசுவாங்க அப்படின்னும் கிருஷ்ணர் இதுல உரைக்கிறார் அப்படிங்கறத பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்லி விளக்குறார். சரி, 28வது ஸ்லோகம் பார்ப்போம். யாராவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி.
இருந்ததே கொள்கையினரே ஏற்றாலும் எவ்விதத்திலும் கொள்கைப்படுத்தவில்லை. ஆத்மாவை நம்பாதவர்கள் வேத ஞானத்தை ஆசிரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பார்த்ததே இல்லை. ஆத்மாவின் தனித்தன்மை ஜனப்படங்களை படைப்பதற்கும் தோற்றமற்ற இருக்கின்றன. தோற்றமற்ற என்ற சூழ்நிலையில்தான் மாற்றம் எனப்படுகிறது. நிலத்திலிருந்து நேர் உருவாக்கப்பட்டது. வேகம் நேரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதனை உணரலாம். உதாரணமாக நிலத்திலிருந்து பார்க்க மாட்டாங்க கட்டிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கு தயாரிக்கப்பட்டால் அதன் காற்று நேரிடம் அடைந்து நிலத்திலேயே அணுகலாம். பாதுகாப்பின் நியதி என்பது காலப்போக்கிய பொருட்கள் தோன்றி வரைகின்றன என்பதே வேறுபாடு. எனவே வரைவு நிலையில் கூட பொருட்கள் இழக்கப்படுவதில்லை. உடல்நலம் உலகிலும் எல்லா உருவகங்களும் காணாத நிலையில் உள்ளது. இடங்கள் மட்டுமே அதை சார்ந்தது. எனவே ஒரு எவ்விதமான உண்மையான நோக்கமும் இல்லை. ஆத்மாவும் நித்தியமானது. நித்தியம் எனும் வேதமுடனே நாம் ஏற்பட்டால் இந்த உடல் உடையை போன்றதே என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உடல் வாசத்துக்கான கவலைப்படுவது யார்? நிச்சயமான ஆத்மாவின் மக்களையே சமூகப்படுத்துவதே வாழ்வு இல்லை. இது ஒரு கடலை போன்றது. கடலை நாம் வாழ்வில் படுத்துவதாகவும் அன்னமான பெயர் அனுபவப்பதாகவும் பாடலாம். ஆனால் தேசமுள்ள பிறகு நாம் அனைவரும் சாரி அனுபவப்பதும் இல்லை என்பதை அறிவோம். கடவுளின் நிலையில்லா தன்மையை ஆதாரமாக கொண்டு வேத அறிவு தன்மையாக இருக்கிறது. எனவே நம்ம ஆத்மா இருப்பதை நம்பினாலுமே நம்பாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் உடல் மனிதமாக கவலைப்பட காரணம் எதுவும் இல்லை. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகம் பார்த்தோம்னா சில விஷயங்கள் இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஆத்மா எப்பவுமே இருக்குன்னு தெரியும், அந்த உடல்ல வருது. பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியறது இல்ல கண்ணுக்கு அந்த ஆத்மா. இறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியறது இல்ல. நடுவுல ஒரு சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சுழற்சியில ஒரு சின்ன ஒரு கட்டம் இருக்கு. அந்த கட்டத்துலதான் வாழ்றாங்க. அந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஆத்மா பாக்குறோம் நம்ம. அதையேதான் முழுசா அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது கூட நம்ம தவறான ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கிறோம் அந்த உடல் கூட. இந்த உடல் என்னோட அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற அந்த உடல் கூட நம்ம ஃபால்ஸா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரும் வருத்தப்படுறது இல்ல, இறந்ததுக்கு அப்புறம் யாரும் வருத்தப்படுறது இல்ல. ஏதோ அந்த டைம்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மொமெண்ட் பண்றாங்க. பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். எல்லாரும் they move on. அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. உலகம் யாருக்காகவும் சொல்றது நிக்கிறது கிடையாது. உலகம் சொல்றது அந்த மக்களை தான். யாரும் நிக்கிறது இல்ல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு ஆள் ராமசாமின்னு வச்சுக்கோ, அவங்க ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறக்காக கம்பெனி உட்காந்து அழுது புலம்பி இது பண்ற போறது இல்ல. ராமசாமி இப்பயாச்சும் அடுத்தது கந்தசாமியை புக் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க அவங்களும். அது மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல எல்லாமே ஒரு தற்காலிகமா இருக்கு. ஒரு பெரிய சைக்கிளை நம்ம பாக்குறோம். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம 6 சேஞ்சஸ் சொல்றோம் இல்லையா, 6 விஷயங்கள் பாக்குறோம். பிறக்கிறோம், வளர்றோம், அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை, அப்புறம் வயசாகுது, அப்புறம் இறக்குறோம்னு இத்தனை விஷயங்கள் பாக்குறோம். இது எல்லாமே ஒரு தற்காலிகம் தான் அப்படிங்கறது நம்மளால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. நான் ஏற்கனவே இந்த ஒரு கதை சொல்லியிருப்பேன். மகாபாரதத்துல யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட தர்மராஜன் நினைக்கிறேன் கேட்பாங்க, என்ன உனக்கு ஆச்சரியத்தை தருதுன்னா
எல்லாருமே பிறக்குறாங்க இறக்குறாங்க. இப்போ ஒரு இறந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க உடனே இவங்க இறந்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ஆனா தானும் இறப்போங்கிறது நினைக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையில இருந்து அந்த அறியாமையான வாழ்க்கையில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்க. திரும்பியும் அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இறக்க மாட்டேன், நான் எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில அவங்க பாட்டுக்கு அவங்களோட தப்பு பண்றாங்களா அந்த தப்பை கண்டினியூ பண்றாங்க. அறியாமையில இருக்காங்களா அதை அப்படியே தொடர்ந்து அதை அறியாமையிலேயே இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி யுதிஷ்ட மகாராஜ் சொல்லுவாரு. நம்ம எதை நினைச்சு உண்மையாவே வருந்தணும், எதை நினைச்சு வருந்துறோம்னா இந்த நேச்சுரல் இயற்கையான ஒரு விஷயத்த பார்த்து வருந்துறோம். பிறப்பு இறப்புங்கிறது ஒரு இயற்கையான விஷயம், அதை பார்த்து நம்ம வருந்துறோம். ஆனா உண்மையாவே நம்ம எதை பார்த்து வருந்தணும்னு ராமானுஜாச்சாரியார் சொல்றாருன்னா, நம்மளோட நித்தியமான அந்த சனாத்தன உறவு இருக்கு இல்லையா, பகவான் கூட இருக்கிற உறவு, அத நம்ம மறந்துட்டோம். அததான் நினைச்சு நம்ம வருந்தணுமே தவிர நம்ம இந்த தற்காலிகமான உறவை நினைச்சு வருந்தவே கூடாது. தற்காலிகமான உறவு இந்த உடல் கிட்ட இருக்கு இல்லையா, அத நினைச்சு நம்ம வருந்த கூடாது அப்படின்னு சொல்லி ராமானுஜாச்சாரியார் சொல்றாரு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரும் என்ன சொல்றாரு, இந்த புலம்பல், இந்த வருத்தம், இத படுறது இதெல்லாமே ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஏன்னா நம்ம யாருக்குமே சொந்தம் கிடையாது, யாருமே நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உடல் தற்காலிகமானது, சோல் அந்த ஆத்மா அப்படி கிடையாது. அப்ப ஏன் நம்ம புலம்பணும், ஏன் வருத்தப்படணும்? சோ இது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றத நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு நடிகர் ஸ்டேஜ் மேல ஏறாரு, அவரோட கேரக்டர் என்னவோ அதுவாவே மாறுறாரு, அத நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகி வந்துடுறாரு. ஓ நடிகன் இறங்கி போயிட்டாரு அப்படின்னு ஓன்னு யாரும் உட்காந்து அழுகிறது இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த நடிகனுக்கு கொடுத்தப்பட்ட ஸ்கிரிப்ட் படி அவன் நடிக்கிறான், அதுபடி நடிச்சு முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். அதுதான் இயற்கை, அதுதான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அவன் முடிச்சுட்டு போயிட்டான், நல்லா நடிச்சான்ப்பா அப்படிங்கிறோம், அவ்வளவுதான். நல்லா நடிக்கலன்னா ஏன் இவ்வளவு கேவலமா நடிச்சான் அப்படிங்கிறோம். அதுக்காக நம்ம யாரும் வருத்தப்பட போறதில்ல அந்த நடிகன் கிளம்பி போயிட்டான் அப்படிங்கறக்காக. சோ நாரத முனி அவரோட முன் ஜென்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கந்தர்வனா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு அவரோட டேலண்ட அவர் கந்தர்வர்கள் என்ன பண்ணுவாங்க, அழகா பாடுவாங்க, அழகா மியூசிக் போடுவாங்க, பகவானோட நாமத்தை பெருமையா பேசுவாங்க, அந்த மகிமையில பேசுவாங்க. ஆனா அதுக்கு பொதுவா நாரதர் தவறா அவரோட இத உபயோகப்படுத்திட்டாரு, அவரோட டேலண்ட். அந்த சமயத்துல கூட பெரியவங்க இருந்தவங்க சாபம் விட்டு நீ ஒரு ஒரு வேலைக்காரிக்கு மகனா போய் பிறப்ப, சூத்திரனா போய் பிறப்பன்னு சாபம் விட்டுறாங்க. அப்ப அவர் போறாரு கீழே, ஒரு வேலைக்காரிக்கு மகனா பிறக்கிறாரு. அப்ப அவரோட அந்த ஆன்மீகம் தொடருது. இப்ப நம்மளும் இந்த பிறவியில இருக்கோம், இந்த உடல்ல இருக்கோம், நம்மளுக்கும் வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு இருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது. ஆனா இப்போ ஒண்ணும் கெட்டு போகல அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி பகவதத்துல நிறைய கதைகள் நம்ம ஏன் படிக்கிறோம். இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, நாரத முனிக்கு, பரத மகாராஜுக்கு அப்படின்னு சொல்லி, பீஷ்ம பிதாமகருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா, நெவர் டூ லேட். நம்ம இப்போ கூட பக்தி பண்ணலாம். 75 வயசா பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பல கோடி ஜென்மங்களா நம்ம பிறப்பு இறப்பு சுழற்சியில போய்தான் மனுஷ பிறவினே ஒண்ணுக்கு வந்திருக்கிறோம். சாதாரணமானது இல்ல மனுஷ பிறவி. அப்ப இது வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம பக்தி பண்ணலன்னு தான் நம்ம வருத்தப்படணும். இவ்வளவு நாள் பண்ணலையேன்னு வருத்தப்பட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன சூழ்நிலையில இருக்கும், எந்த உடல்ல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம பக்தி பண்ணுவோம். நாரத முனி பையனா இருப்பாரு, சின்ன பையனா. ஆனா அவரோட ஆன்மீக அந்த இது கண்டினியூ ஆச்சு, அந்த ஜேர்னி கண்டினியூ ஆயிட்டு தான் இருந்தது. இப்ப பீஷ்மா யுதிஷ்ட மகாராஜுக்கு சாக போகும்போது அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருப்பாரு பீஷ்ம பிதாமகர். ரொம்ப அமைதியா, எந்த ஒரு
ஆஹா லபோதிபோன்ட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர் சாகரம்னா என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனே கிரியேட் ஆயிட்டு இருக்கும் அந்த இடத்துல. சுத்தி இருந்தவங்க அறிஞர்கள், ஞானிகள், பக்தர்கள். சாக போற பீஷ்மர் பிதாமகரும் ஒரு பெரிய பக்தர், பகவான் பக்தர். சோ இது எல்லாமே அவருக்கு வந்து அந்த உடல் ரீதியா அவரு வந்து எவ்வளவு பாதிப்புல இருந்தாரு. அந்த அந்த பெட் ஆஃப் ஏரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் அந்த அம்புக்குறி மேல படுத்திருக்கிறாரு. அது குத்தி ரத்தம் ஒழுகுது. ஆனா அவர் ஆத்ம ஞானத்துல இருந்ததுனால, பக்தி ஞானத்துல இருந்ததுனால அவருக்கு அந்த வழி ஒரு வழியா தெரியல. யுதிஷ்டிர மகாராஜ் எப்ப கேள்வி கேக்குறாரு? அவ்வளவு நாள் பேலஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கேள்வி கேட்கல. அவர் ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது, சாக போறாரு. கிருஷ்ணர் கிட்ட எல்லாம் கேக்குறாரு, நாரதா, வியாசா, யாருமே இவருக்கு பதில் சொல்லல யுதிஷ்டிர மகாராஜுக்கு. கிருஷ்ணர் என்னன்ட்டாரு, பீஷ்மா இதுல கெட்டிக்காரரு, நீ போய் தர்மத்தை பத்தி அவர்கிட்ட கேளு அப்படின்னு. சோ பீஷ்ம பிதாமகர் கிட்ட போய் கேக்குறேன், ஒரு கொஸ்டினுங்க, நம்ம கிளாஸ் முடிஞ்சு கிளம்பும் போது கேள்வி கேட்டாலே சரி நாளைக்கு பாத்துக்கலாங்களா அப்படிமோ. இவர் சாக போறாரு, அவர்கிட்ட போய் உட்கார்ந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஞ்சம் கேள்விகள் இருக்கு கேட்கலாமான்னா அவரும் தாராளமா கேளுங்க, என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு அவரும் பொறுமையா நிதானமா. இதுதான் பக்தி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான உதாரணம். நம்ம நல்ல ஸ்டேஜ் இல்ல, நல்ல மைக் இல்லைனாலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், என்னப்பா இது நெட் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது, வீடியோ ஆன் ஆக மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குதுன்னு அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, கோவம் வருது. நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறோம். இவரு அந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்னா, சாக போறோம், கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடி சாகணும், உத்தராயணம் வரட்டும் அப்படிங்கிற அந்த இதுல இருக்காரு. யுதிஷ்ட மகாராஜ கிருஷ்ணர் அனுப்பிச்சு வைக்கிறார். ஏன் கிருஷ்ணர் அனுப்புறாரு? கிருஷ்ணருக்கு தெரியாதா? பகவத்கீதையை கொடுத்தாரு கிருஷ்ணர், உலகத்தையே படைச்சிருக்காரு, எல்லா வேதங்களும் அவர்கிட்ட இருந்துதான் வருது. அந்த வேதமே வந்து பகவான் வந்து இவரு பிரம்மதேவருக்கு வந்து ஹிருதயம் மூலியமா, தேனே பிரம்ம ஹிருதயே ஆதி கவையே முகியந்தி யத் சூரைய. சோ பகவான் வந்து பிரம்மதேவனுக்கு இதயத்து மூலியமா டிரான்ஸ்பர் பண்றாரு வேதிக் நாலேஜ. அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஏன் யுதிஷ்ட மகாராஜுக்கு அப்ப சொல்லனா, பீஷ்ம பிதாமகர் ஒரு பக்தர், சிறந்த பக்தர், அவரோட பெருமைகள் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக யுதிஷ்டா அவர்கிட்ட அனுப்புறாரு. இப்ப அவரும் பொறுமையா சொல்லி கொடுக்குறாரு, இந்த இது வாழ்க்கை வந்து சின்னது, அதாவது உடல் அப்படிங்கிற சரீரம் அப்படிங்கிறது வந்து தற்காலிகம், இதுதான் ஆத்மாதான் எப்பவுமே நிரந்தரம், இது வந்து நம்ம தற்காலிகமான ஒரு பக்கத்துலதான் இருக்கும் இந்த உடல் இதுல அப்படின்னுங்கிறதெல்லாம் கத்து கொடுக்கறாரு. சோ இது வந்து நம்ம வந்து ஐ ஆம் நாட் திஸ் பாடி, நான் இந்த உடல் இல்ல, நான் வந்து இப்ப வந்து ஒரு தற்காலிகமா நான் எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியறேன், நான் ஆத்மா தற்காலிகமா இந்த உடல் மூலியமா எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியறேன், நான் ஆனா நித்தியமா எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கேன், என்னோட நித்தியமான உறவு ஒண்ணு கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற இத நம்ம டெய்லியும் தியானம் பண்ணணும். இத நினைச்சு அப்பதான் ஜீவேர ஸ்வரூபகாய் கிருஷ்ணேர நித்யதாஸ், நம்ம எல்லாருமே கிருஷ்ணருக்கு, எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணருக்கு நித்தியமான தாசர்கள், நம்ம எல்லாருமே அவருக்கு சேவகர்கள் அப்படிங்கிற அந்த புரிதலோட நம்ம தினசரி நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மைண்டுக்கு, ஏன்னா நம்ம மனம்தான் நம்மள வந்து, மனம் புத்தி அகங்காரம்னு சூட்சும சரீரம் பாக்குறோம் இல்லையா, இந்த அகங்காரம்ங்கிறது என்ன, நான் அமெரிக்கன், நான் ஆஸ்திரேலியன், நான் இந்தியன், நான் இன்னாரோட மனைவி மக்கள், இன்னாருக்கு மனைவி மக்கள் வராது, இன்னாருக்குதான் மனைவி வரும், இல்லைன்னா நல்லா இருக்காது. சோ அந்தந்த உறவுகளோட கனெக்ட் ஆகாம நம்மளோட உறவு நித்தியமானது பகவான் கூட தான் அப்படின்னு பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஏமாற்றமே வராது. நம்மளோட சுத்தி இருக்கிற உறவுக்காரங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணலாம், நம்மளை கோபப்படுத்தலாம், நம்மளுக்கு நல்லதும் செய்யலாம், நம்மள முட்டாளாக்கலாம், எது பண்ணாலுமே அது தற்காலிகமா இருக்குது, அவங்களோட அறியாமைனால இது பண்றாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு ஞானம் இருந்தது, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். இத நினைச்சு உட்கார்ந்து வேதனைப்பட மாட்டோம். இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி இருக்காங்களேன்னு நம்ம உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க மாட்டோம். நம்மளோட வேலைக்கு நம்மளுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, நம்ம பக்தி நம்ம பாப்போம்னு போயிட்டே இருப்போம். சோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஞானம். இல்லைன்னா நம்மளோட தனிமை வந்து கொடுமையானது, நம்ம கூட யாரும் இல்லையேன்னு நினைக்கும் போது அது கொடுமையா இருக்கும். ஆனா நம்ம கூட தான் பகவான் கிருஷ்ணர் இதயத்துல இருக்காரே, அவர்கிட்ட நம்ம பேசலாம், அவர் நம்மளுக்கு ஆசைகளை நிறைவேற்றுறாரே.
அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஸ்ரத்தா அதுவே நிஷ்டாவா இன்னும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கையா மாறும்போது நம்மளை சுத்தி எத்தனை பேரு நம்மளை என்ன பாடுபடுத்தினாலும் சரி, சந்தோஷப்படுத்தினாலும் சரி, அது தற்காலிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணருக்கே நம்ம முழு மூச்சா நம்மளுக்கு அவருக்கு நம்ம சேவை செய்யறதுல ஈடுபடுவோம். இப்போதைக்கு நம்ம ஒண்ணும் சேவை செய்ய வேண்டாம், ஹரிநாமத்தை சொல்லிட்டு டெய்லிக்கும் சாண்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு இருந்தாலே போதும். இன்னைக்கு ஏகாதசி, பகவானை பத்தி கேக்குறது, பகவான் சொன்னதை கேக்குறது இன்னுமே பெரிய விஷயம், நல்லது விஷயம். நம்ம எல்லாம் பாக்கியம் பண்ணிருக்கோம் அதுக்கு. சரி, நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு பாக்கலாமா, இல்ல கதை வேணுமா உங்களுக்கு? அந்த விருத்ராசூரா கதை வேணுமா? கதை சொல்லுங்க. எல்லாம் தூங்கலி இல்ல. சரி சரி, ராதே கிருஷ்ண மாதாஜி. சோ அந்த விருத்ராசூரன் சித்திரகேத்து மகாராஜுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மூலியமா பால் பாயாசம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சு முதல் மனைவி கிட்ட கொடுத்து, முதல் ராணி கிட்ட கொடுத்து குழந்தையும் பிறந்துரும். அந்த குழந்தை சின்ன வயசுல குழந்தையிலேயே இறந்துரும். எதனாலன்னா கூட இருந்த மத்த ராணிகள் பொறாமப்படுவாங்க. நம்மளைய ராஜா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. சித்திரகேது ராஜா முதல் மனைவி கிட்ட மட்டும்தான் போறாரு, குழந்தைய கொஞ்சறாரு, நம்ம கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலான்னு கூட்டமா திட்டம் தீட்டி விஷத்தை வச்சு குழந்தை பால்ல கலந்து கொன்னரலான்னு முடிவு பண்ணி, இவ்வளோ மோசமான முடிவு. இதுதான் குரோத சம்மூட புத்தி நாஸ்தி அப்படின்னு எல்லாம் வரும் ஒரு ஸ்லோகத்துல, பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல பாப்போம். எப்படி நம்ம முட்டாள் மாதிரி ஆயிடுறோம். அந்த கோபம் சஞ்சத் சஞ்சாயத்தை காமக காம குரோத அபிஜாயத்தை. அந்த காமம் அந்த ஆசை நிறைவேறலைன்னா அது குரோதமா மாறுது. அதுக்கப்புறம் நம்மளோட புத்தி எல்லாம் நாசமாகுது, மந்தமாகுது. நம்மளால ஒழுங்கான முடிவை எடுக்க முடிய மாட்டேங்குது, தவறான முடிவுகள் எடுத்துடுறோம். இதுதான் அதுக்கு உதாரணம். இந்த ராணிகள் எல்லாம் எவ்வளவு படிச்சவங்க, எவ்வளவு நாகரிகம் பண்பாடு உள்ளவங்க, ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி குழந்தைய கொன்னுடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வருது. இவரு சித்திரகேது மகாராஜும் முதல் ராணியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ நாரதர் முனியும் அங்கீர முனியும் வர்றாங்க. விஷயம் தெரியாம வரல, எல்லா ஞானிகளுக்கு. அவங்க திரிகால ஞானி, நடந்தது, நடக்க போறது, நடந்து முடிஞ்சது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அவங்க அறிவுரை சொல்றாங்க. அப்பதான் ஞானத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உயிர் திருப்பி குடுக்கறதுக்கு நாரத முனி முன் வராரு. உனக்கு அந்த குழந்தை வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு சித்திரகேது மகாராஜ். அதனால அந்த குழந்தைக்கு இவரோட சக்தியால குழந்தைக்கு உயிர் வந்துருது. அந்த குழந்தை எந்திரிச்சோடனே கேக்குது, இவங்கதான் உன்னுடைய பெத்தவங்க பாரு அப்படின்னு நாரத முனி சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை ஆத்மாவா இருக்கிற அந்த ஸ்டேட்ல இருக்காது, இன்னும் இந்த உடலுக்குள்ள சரியா ஃபிட் ஆகல போல. அதனால அந்த குழந்தை இப்ப நம்ம சில பேர் பாப்போம், ஆத்மா ஒரு உடல்ல இருக்கும். அந்த உடல்ல இருக்கிற பாவம் அந்த பெண் மாதிரி நடந்துக்காம சில சமயம் ஆண் மாதிரி நடந்துக்கும், வேற மாதிரி பேசும். ஒரு ஹிந்திக்கார குழந்தையே வேற மொழியில பேசும், மலையாளத்துல. அந்த மாதிரி ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க, மறுபிறப்புன்னு. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கும், அதை நீங்களே பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பக்தர்கள் பண்ணது இல்ல, இது பக்தர்கள் இல்லாத சயின்டிஸ்ட் பண்ணது. இதெல்லாம் எடுத்தது அந்த அவங்களோட ஊருக்கே போய் ஒரு ராணுவ வீரர் இறந்திருப்பாரு. இறந்துட்டு திருப்பி குழந்தையா பிறக்கிறாரு. பிறந்துட்டு அந்த பிளைட்ல போகும்போது அவருக்கு ஆபரேஷன், எப்படி அந்த பிளைட் ஆபரேஷன் எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனா குழந்தை 2 வயசோ 3 வயசோ தான், அதுவே சொல்லுது இது அப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் பேச பேச அதனோட பேரு, அந்த போன ஜென்மத்துல இருந்த பேரு, கூட யாரு இருந்தாங்க, அந்த ஜெட்டர் பிளைட்ல யாரு கூட இருந்தாங்க இறக்கும் போது, அந்த விஷயம் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருது. இது ஒரு சாபமா இல்ல வரமான்னு தெரியாது. ஆனா அதை அனுபவிக்கும் போது இந்த உடல்ல இருக்கும், ஆனா போன ஜென்மத்தோட உடலை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது கொடுமையாதான் இருக்கும். நமக்கு கேக்குறவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், இன்னும் சொல்லுங்க கதைன்னு. நம்மளுக்கு கதை கேக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா அவங்க அதை அனுபவிப்பாங்க. இன்னொரு டைம் ஒரு பக்தரே ஒரு பெண்மணிய விரும்பினாங்க. அவங்க கல்யாணம் ஆகல அவங்களுக்கு, ஆனா இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இது தண்டவாத்ஸ்.comனு ஒரு வெப்சைட்ல இருக்கு இந்த கதை. அப்ப அந்த இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இறக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட், அந்த வேனோட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்ப தலையிலயோ சம்வேர் நெத்திலயோ முதுகுலயோ எங்கயோ படுகாயம் அடைஞ்சிருது. அப்ப இறக்கும் போது அந்த பெண்ணை நினைச்சிட்டு இறந்துடுறாங்க.
இதுதான் இன்னொரு பிரச்சனை. நம்ம எம் எம் வியாபி ஸ்மரன் பாவ அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியும். நம்ம பகவானையே நினைச்சிட்டு இருந்தா தான் நம்ம பகவான் லோகத்துக்கு போவோம், திரும்ப வரமாட்டோம். நம்ம கண்டது இதுக்கு நாயை வளர்த்துறாங்க, பூனையை வளர்த்துறாங்க. இது பரத மகாராஜ் மான வளர்த்தி மான நினைச்சிட்டு செத்துருவாரு, மானா பிறப்பாரு. அந்த மாதிரி இந்த பக்தர் என்ன பண்ணுவாரு, இந்த பெண்ணை நினைச்சிட்டு செத்துருவாங்க, பெண்ணா பிறந்துருவாங்க. அந்த பெண்ணா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆணா சாகும் போது அடிபட்டதுல எந்தெந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டுதோ அதனோட காயம் பேர்த் மார்க்னு சொல்லுவாங்க, அந்த பேர்த் மார்க்கோடயே பிறக்கிறாரு. அந்த காயத்தோட தழும்போட பிறக்கிறாரு. எப்படி ஒரு குழந்தை தழும்போட பிறக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நம்ம இதெல்லாம் தெரியாம நம்ம இதெல்லாம் ஆன்மீக அறிவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது என்ன பகுத்தறிவு இல்லாம பேசுற, இது என்ன ஒரு ஒரு சாட்சி இல்லாம பேசுற அப்படிம்பாங்க. அது கடவுள் இல்லைங்கிறதுக்காக பூனை தன்னோட கண்ணை மறைச்சிட்டு சூரியன் இல்ல இருட்டுது, பூமி இருட்டுன்னு சொன்னா அது உண்மையாயிருமா என்ன? அதனால அவங்களோட நம்ம நேரம் செலவிட வேண்டியதில்லை, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற தேவையும் நமக்கு இல்ல. நம்ம படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை இல்லையா? அவங்களுக்கு சொல்லி பார்ப்போம், புரியல, அவங்க ஏற்க மறுக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள விட்டுறணும், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம யாரு கேட்கறதுக்கு விருப்பமோ அவங்களுக்கு மட்டும் சொல்லணும் இதெல்லாம். ஏன்னா ஆன்மீக ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியா வந்துராது, அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பகவானே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இது பண்ணுவாரு, ஏற்பாடு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அப்பவும் அவங்க கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம தொல்லையே பண்ணக்கூடாது அவங்களையெல்லாம். சோ இப்ப இந்த பக்தர் பெண்ணா பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. ஒரு ஆணை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, அந்த ஞாபகம் பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கு. ஏன்னா பெண் தானே, அவங்க ஒரு கல்யாண வயசுல ஆனோடனே கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். ஆனா அவங்க கல்யாணம் ஆயும் அவங்க அது தேடல்லையே இருக்காங்க. தான் இறந்தது எந்த இடத்துல இருந்த அந்த பெண்மணி மேல விருப்பம் இருந்தது, அந்த பெண்மணியை பார்க்கணும், எல்லாமே பண்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு இவங்க மேல விருப்பம் இல்ல. அவங்க ஹிந்திக்காரங்க அந்த பெண்ணு, இவரு அமெரிக்கன். சோ அந்த பெண்ணை தேடி போறாங்க. இது பெண்ணே தான், ஆனா பெண்ணை தேடி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கணவருக்கு குழப்பமாயிடுது, ஆனா பெண்ணா, ஆண் உடல்ல ஆண் மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனா பெண் உடல்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கு விவாகரத்தும் ஆயிருது. இது ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தானே. சோ இந்த மாதிரி நிறைய மறுபிறவி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் யூடியூப்லயும் இருக்கு, நம்ம பாக்குறோம், கேள்விப்படுறோம். இப்ப இந்த சித்திரகேது மகாராஜுக்கு இந்த ஆத்மா, அந்த குழந்தையோட ஆத்மா திரும்பி அந்த உடலுக்கு வருது. ஆனா எத்தனாவது அப்பா அம்மான்னு கேக்குது. நான் பல அப்பா அம்மாக்கள் என்ன மூலியமா நான் பிறந்து உலகத்துக்கு வந்திருக்கேன், நீங்க எத்தனாவது அப்பா அம்மான்னு கேக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் வருது, பக்தி ஞானம் வருது நாரத முனியோட கருணையால. அதுக்கப்புறம் அவரு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அவர் பக்தி மார்க்கத்துல போறாரு. அப்ப அவருக்கு அவருக்கு இந்த வித்யாதாராஸ் அப்படின்னு இருப்பாங்க, கந்தர்வர்கள் மாதிரி வித்யாதாராஸ்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த சொர்க்கலோகம் அந்த மாதிரி இடங்கள்ல. அந்த இடத்துல அவருக்கு ஒரு தலைவர் பதவி கொடுக்குறாங்க, வித்யாதாரர்களுக்கெல்லாம் ஒரு லீடரா அவரு கொடுக்குறாங்க, பகவான் கொடுக்குறாரு அந்த பதவிய. அப்ப அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, ஹரிநாமத்தை பாடிட்டு ஹரிநாம சங்கீர்த்தன் பண்ணிட்டு அந்த பறக்கிற விமானத்துல பறந்துகிட்டே கூட நண்பர்களோட போறதுதான் இவருக்கு வேலை, ஹரிநாம சங்கீர்த்தன் பண்ணிட்டு. அப்படி ஒரு முறை போகும்போது சிவபெருமான் பகவதம் சொல்றத ரொம்ப விரும்புவாரு, கேக்குறதும் சொல்றதுக்கும் ரொம்ப விருப்பப்படுவாரு. அப்ப ஒரு முறை எல்லா ஞானிகள் முனிவர்களுக்கு மத்தியில சிவபெருமானோட மடியில பார்வதி தேவி உட்கார வச்சு இவர் பகவதத்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மேல வான்ல பறந்துட்டு இருந்த சித்திரகேது மகாராஜ் கொஞ்சம் கிண்டலா சிரிச்சிடுறாரு. அதாவது ரெனன்சியேஷனை பத்தி பேசுறாங்க, டாபிக்கே என்னன்னா பற்றின்மை, அத பத்தி பேசுறாங்க, பகவதத்துல இருக்கிற அந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு சிவபெருமான். ஆனா பற்றோடு தன்னோட மனைவிய மடியில வச்சிருக்காரே அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சிடுறாங்க. அதை பார்த்து கோவப்பட, ஆனா சிவபெருமானுக்கு எந்த ஒரு அஜிடேஷனும் இல்ல. அவரு இந்த ஏன்னா அவரு ஃபுல்லி ரியலைஸ்ட், அவரு பக்தர், சிறந்த பக்தர், வைஷ்ணவானாம் யதா சம்போ. அதனால அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்டல் கேலியில எல்லாம் அவரு மனசு கலங்காது. நம்ம அந்த பக்தி நிறைகுடம் நீள் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பக்தி முழுசா இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும்போது நம்மள பாதிக்கவே பாதிக்காது இல்லையா, உடல் அளவுலயோ மனதளவுலயோ. ஆனா நம்ம பக்தியில முன்னேறலன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த நிலையில பக்தியில இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா கோபம் வருதா, நம்ம பாதிக்கப்படுறோமா, நம்மளுக்கு நம்ம நம்மளை நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம விதண்டா இதெல்லாம் பண்ணாலே நம்ம பக்தியில இன்னும் அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். சோ இப்போ இவரு சிவபெருமான் எந்த கலக்கமும் இல்ல, அவர் பேசாமதான் இருக்காரு. ஆனா பார்வதி தேவிக்கு கோவம், தன்னோட கணவன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு பக்தனை பத்தி
இப்ப தான் பக்தன் அப்படின்னா தன்னை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா கோவப்பட மாட்டாங்க சிறந்த பக்தன். ஆனா இன்னொரு பக்தனை சொன்னா இவங்களுக்கு கோவம் வந்துரும். பகவானை பத்தி சொன்னாலும் கோவம் வந்துரும். அதுதான் ஒரு நல்ல உதாரணம், சிம்டம்ஸ் சொல்லுவோம் பக்தருக்கு. இப்ப பார்வதி தேவிக்கு தெரியும் சிவபெருமான் எவ்வளவு பெரிய பக்தர்னு. அவரை பத்தி தப்பா சொல்லிட்டாங்களே, இவங்களுக்கு கோவம் வந்தது, சிரிச்சுட்டாங்கன்னு உடனே சித்திரகேத்துக்கு சாபம் விடுறாங்க, நீ ஒரு அசுரனா பிறப்ப அப்படின்னு. ஆனா சித்திரகேத்து வந்து எந்த ஒரு களங்கமும் இல்லாம கீழே வந்து விமானத்துல இருந்து இறங்கி பணிவா வந்து, சரி தாயே நான் ஏத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு அப்படின்ட்டு அடுத்த பிறவியில. ஏன்னா பக்தர்களுக்கு வந்து உடல் மாறுறது ஒரு விஷயமே இல்ல, இது தற்காலிகம், இது மாறதான் செய்யும்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா பக்தி மாறாம இருக்குதா, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். சாது சங்கத்தோட இருக்கிறோமா, பக்தி மாறாம இருக்கமா, பக்தியில முன்னேறமா, இதத்தான் அவங்க யோசிப்பாங்க. அப்ப சித்திரகேது வந்து விருத்ராசுரா அப்படிங்கிற ஒரு அசுரனா பிறப்பான். பிறந்ததுக்கு அப்புறம் இந்திரன் கூட ஒரு போர் வரும். அதுல வந்து இறக்குற தருவாயில கூட இந்திரன் பயந்துக்குவான் விருத்ராசுரோட சக்தியை பார்த்துட்டு. அவனோட அந்த விரஜா அந்த வாட்ஸ் தட் அந்த ஆயுதம் வஜ்ராயுதம் இந்திராது அது வந்து கீழே விழுந்துரும். அப்ப அவமானம் தானே, ஒரு சத்திரியனுக்கு வந்து தன்னோட வெப்பன் அஸ்திரம் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதை தூக்கி மறுபடியும் போர் பண்ண மாட்டாங்க, அது பெரிய அவமானம் அவங்களுக்கு. அப்ப அவன் போர் பண்ணாம விட்டுறான் வேண்டான்னு. அப்போ விருத்ராசுரன் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவான். ஏன்னா அவ்வளவு பெரிய பக்தன், தன்னை கொல்ல போறான்னு தெரிஞ்சு இந்திரன் வந்து விருத்ராசுரனால கொல்ல முடியும் இந்திரன், ஆனா அப்படி பண்ண மாட்டான். விருத்ராசுரன் வந்து பகவானோட ஏற்பாடுனாலதான் இது நடக்குது, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும், அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணும், இந்த ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டு போகணுங்கிறது பகவானோட விருப்பம்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு அந்த பக்குவத்துல இருப்பான் விருத்ராசுரன். அப்ப இந்திரன் கிட்ட அட்வைஸ் பண்ணுவான், பரவாயில்ல எடுத்து போர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத, எடு முதல்ல போர் பண்ணு, உன்னோட அஸ்திரத்தை எடு அப்படின்னு சொல்லி பெரிய அது ஒரு பிரேயர்ஸ் அட்வைஸ்ன்னு பெரிய இதா வரும் பகவத்துல. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், ஒரு அசுரனோட உடல்ல இருந்துட்டு எப்படி இவ்வளவு பெரிய பக்தனா இருக்கான் இவனு, பகவானுக்கு நான் பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவான் விருத்ராசுரன். இப்ப இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம கேட்கதான் நம்மளும் பக்தி இன்னும் வளர்த்துக்கணுங்கிற ஆர்வம் வரும் இல்லையா? சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா.